நம்மளுக்கு தியானம் நடக்குமா, இந்த மாதிரி எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்க்கும் நம்ம போகக்கூடாது. தியானம் நம்ம குருவுக்கு கீழே வந்துட்டிங்கனாவே உங்களுக்குள்ள தியானம் நடக்குது. ஒவ்வொரு பொழுதும் ஒரு நொடியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாலே எனக்கு தியானம்தான். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையோட கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வாழ்க்கைக்கு துணை நிற்கணும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் கூட ஒரு சிலர் உட்காடுறாங்க. முதுகு தண்டை நேராக நிமிர்த்தி புருவ மத்திக்குள்ளே கவனம் செலுத்தி மறக்காமல் எல்லாரும் ஆ ஊ இம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்க. உங்கள் கஷ்டங்கள், கவலைகள், துக்கம், பாரம், உங்கள் ஈகோ எல்லாத்தையுமே புருவ மத்தியில் விட்டுங்க. குருவே சரணம்னு நீங்கள் விட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள தியானம் நடக்க நடக்க உங்களுக்கு அது அதுவே வாழ்க்கையாக மாற மாற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நல்வினைகள் அனைத்தையும் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. கர்ம வினைகள் குறையும். நீங்கள் இதில் தகுதி பெற அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும் நிலைக்கு ஆகணும். நான் தியானம் பண்ணேன், ஓரமாக உட்காந்தேன், எனக்கு அமைதியாக இருந்தது. இன்றைக்கும் நான் தியானம் பண்ணேன், ஓரமாக உட்காந்துருந்தேன், எனக்கு அமைதியாக இருந்தது. நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்காக மட்டும் தியானம் பண்ணல. நம்ம கொடுக்கும் நிலைக்கு மாற வேண்டும், அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும் நிலைக்கு மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணுறோம். ஸோ தியானம்ங்கிறது ஒரு மாபெரும் டூல் நமக்கு. அந்த டூலை நம்ம அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தேவைங்கிறப்ப கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையாகவே இருக்கணும். அது குருவே சரணம்.